தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா இருக்க போது. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஸ்கிரீன் வந்து ஆஃப்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது மெசேஜ் நோட்டிபிகேஷனோ இல்ல வந்து மிஸ்டு கால் அலர்ட்டோ வந்திருந்தது அப்படின்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு எல்இடி நோட்டிபிகேஷன் வந்து நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து பிளிங்க் ஆகுற மாதிரி எப்படி செட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஆப் வீடியோலயும் வந்து சொல்லியிருக்கேன். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவுல போயிட்டு இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பத்தி பர்சனலா நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்ல நிறைய டெக் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க வந்து இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வீடியோவில் போலாம். ஸோ இந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனை உங்கள் மொபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் பர்மிஷன் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன், ஓவர்லே பர்மிஷன் அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். இதை எல்லாமே எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம மொபைலில் ஒர்க் ஆகும். ஸோ இதை பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே உங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா மேல வந்து எல்இடி லைட் எரியணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து கேக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா அப்ளிகேஷனும் டிஸ்ப்ளே ஆகும். சோ எதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த எல்இடி நோட்டிபிகேஷன் வேணுமோ அதை மட்டும் வந்து கரெக்டா ஆன் பண்ணி விடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல அதிகமா வந்து நோட்டிபிகேஷன் வரும். சோ நான் வாட்ஸ்அப் வந்து எனேபிள் பண்றேன். அதே மாதிரியே வந்து யூடியூப் இது ரெண்டையும் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறேன். சோ இதை வந்து எனேபிள் பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது அந்த நோட்டிபிகேஷனோட ஸ்டைலை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதுல எனேபிள் எல்இடி அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி அனிமேஷன் டைம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடி அனிமேஷன் வந்து எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் பிளிங்க் இன்டர்வல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, அந்த எல்இடி நோட்டிஃபிகேஷன் வந்து பிளிங்க் ஆகுது இல்லையா, அந்த பிளிங்க் இன்டர்வல், அதுக்கு இன்பிட்வீன் இன்டர்வல் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது வந்து கேட்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஃபார் மிஸ்டு கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஏதாவது மிஸ்டு கால் வந்தது அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு அந்த எல்இடி நோட்டிபிகேஷன் பேட்சோட அப்பியரன்ஸை நீங்க வந்து மாத்திக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் எல்இடி சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்ற அந்த பொசிஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே போலவே சைஸும் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நார்மலா 300ல இருக்கும், 30ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அந்த சைஸை வந்து செட் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிருங்க. அண்ட் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா எல்இடி ஷேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேட்ச் வந்து என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட், மியூசிக் நோட், அயன் மேன், சூப்பர் மேன், மேரியோ, பேட்மேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. கீழே பார்த்தீங்கன்னா கெட் இட் ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட லோகோவை நீங்கள் வந்து ஈஸியாக அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நான் தனியாக மேக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இருந்தது அப்படின்னா அந்த மொபைல் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த வீடியோவை நான் தனியாகவே மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.